அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ரீசெண்டாக ஒரு புக்கை படித்தேன். அந்த புக்கில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டேன். அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் இந்த தர்காவுக்கு போகிறாங்களே அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டேன். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டோன்னா அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வக்கீலை பிடிப்போம். வக்கீலை வச்சு தான் நம்ம ஜட்ஜை போய் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய அல்லாஹ்வை போய் நம்மளால் டைரெக்டாக நம்ம கேட்குறது செய்ய முடியாது. ஆனால் இந்த தர்காவில் உள்ளவங்க நம்ம அந்த அவுலியாக்கள்கிட்ட கேட்டோன்னா அவங்க நம்மளுக்காக அல்லாஹ் கிட்ட பேசுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ். நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரியுமா? ஒரு ஜட்ஜையும் நம்ம படைத்த அல்லாஹ்வையும் ஒன்று சேர்க்கிறீங்க. அஸ்தகுஃபிருல்லாஹ். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை படைத்த ரப்பும் அந்த ஜட்ஜும் ஒன்றா? அஸ்தகுஃபிருல்லாஹ். இது சொல்லவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ் தாலா உன்னுடைய குர்ஆனில் சொல்லிறான். என்னன்னா, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அதுக்கான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் தான் அர்த்தம். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய அடியான் ஒரு ஜான் அளவுக்கு என்னிடம் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் அளவுக்கு நெருங்குகிறேன். இப்படிப்பட்ட ரப்புக்கு நம்ம இன்னொரு ஆள் வச்சு தூது அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இது புரியும் நினைக்கிறேன். இதே போன்ற அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.